ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்திருக்கோம். நீங்கள் பார்க்குற அந்த டெரஸில் நிறையவே கிராக் டெவலப் ஆகிட்டு அது மூலிமா லீக்கேஜ் நிறைய வந்துட்டுருக்கு. அதே போல் நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆகி ஃபங்கஸும் க்ரோ ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வாட்டம் ஒரு சில இடத்துல சரியில்லாதனால மழை காலங்களில் ஒரு சில இடத்துல தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிக்குது. இந்த மொட்டை மாடியில் லீக்கேஜ் வரத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இருக்கிற எல்லா டஸ்ட்டு ஃபங்கஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு இன்னரில் சர்ஃபேஸ் எந்த மாதிரி இருக்குதுன்னு 100% தெரியும். அப்போ தான் சின்ன சின்ன கிராக்கும் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். மோர் தென் 5 mm மேலே இருக்கிற கிராக்ஸ் எல்லாம் நம்ம வி குரூப் பண்ணி கிராக் ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணிட்டுருக்கோம். அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபில்லிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் நம்ம லே பண்ணுறோம். அதாவது பாலிமர் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் நம்ம அந்த கிராக் மேலே லே பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்தராக ஃபியூச்சரில் கிராக் பெருசாக டெவலப் ஆகாமல் இது ரெசிஸ்டன்ட் பண்ணும். இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனதும் இதுக்கு மேலே எபாக்சி பேஸ்ட் வாட்டர் ப்ரைமர் ஃபர்ஸ்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த ப்ரைமர் கண்டிப்பாக 8 to 12 மணி நேரம் நல்லா காயணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணுறோம். அதாவது எலாஸ்டமெரிக் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒயிட் கலரில் ஃபர்ஸ்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சைட்டில் நம்ம 1 கோட் வாட்டர் பேஸ்ட் எபாக்சி ப்ரைமர் அண்டு 3 கோட் எலாஸ்டமெரிக் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் அண்ட் டாப்பில் டிரான்ஸ்பரண்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணி இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டோட்டலி 5 லேயர் இந்த டெரஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறோம். எலாஸ்டமெரிக் கோட்டிங்கில் 3வது கோட்டிங், அதாவது ஃபைனல் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் தான் பார்க்குறீங்க. இந்த கோட்டிங் ஒர்க் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட் யூவி ரெசிஸ்டன்ட், அதாவது ப்ரொடெக்ஷன் பண்ணுற ஒரு கோட்டிங் அடிக்கிறோம். இந்த யூவி கோட்டிங் எதுக்காக அடிக்கிறோன்னா, இந்த ஒயிட் கலர் எப்பவுமே ஒயிட் கலராக இருக்கும்போது தான் நமக்கு கூலிங் கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் ஃபேட் ஆனாலோ இல்லை அழுக்கானாலோ அந்த கூலிங் பர்பஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும். அந்த மாதிரி அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் மேலே ஒரு கோட்டிங் அடிக்கும்போது இது என்ன ஆகுனா, நம்ம நடக்கும்போது நம்ம கால் தடம் இந்த கோட்டிங் மேலே பட்டு அழுக்காகாமல் ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகும். அதே போல் க்ளீனிங் பண்ணுறதுக்கும் ஒரு கிளாஸி ஃபினிஷ் இருக்கிறதுனால ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். அந்த பர்பஸ்க்காக இந்த டிரான்ஸ்பரண்ட் கோட்டிங் நம்ம 5th லேயராக அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போல் சர்வீஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.